அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறும் பொருட்டு இந்த வீடியோவை அப்லோட் செய்கிறேன். எண்ணாத புறத்திலிருந்து நமக்கு வாழ்வாதாரம் பரக்கத் வேணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் அனைவரையும் செல்வ சீமானாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் சொல்லுங்கள். ஓகே. எண்ணாத புறத்திலிருந்து வாழ்வாதாரம் பரக்கத்து கிடைக்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழ கற்றுக்கணும். முதல் கடமை, மொத்தம் நமக்கு ஐவேளை கடமை இருக்குது. அதில் முதல்ல தினசரி நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது அழகான முறையில் ஒது எடுக்கணும். அழகான முறையில் ஒது எடுக்கும்போது அந்த சிந்தனையோடு ஒது எடுக்கணும். ஒது எடுக்கிற கை கழுவுறது, நாசிக்கு தண்ணி செலுத்துறது, வாய் கொப்பளிக்கிறது, இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நான் நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்து தெரியாதவங்க அதை பார்த்து கற்றுக்கங்க. அதுபடி ஒது செய்யவும் கற்றுக்கங்க, துவா செய்யவும் கற்றுக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. இப்போ ஒதுவை அழகான முறையில் எடுத்து என்ன நம்ம முதல்ல நம்ம ரசுல்லா காட்டி தந்த முறையில் முதல்ல தஹஜ்ஜத் நம்ம வாழ்க்கையில் ஒரு அளப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கேடயம் அப்படின்னா தஹஜ்ஜத் தொழுகை தான். அந்த தஹஜ்ஜத் தொழுகையை நம்ம நாள்தோறும் தினசரி ஒரு நாள் கூட விடாமல் அந்த தொழுகையை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும். தஹஜ்ஜத் தொழுது முடிச்சுட்டு அல்லா இடத்துல அப்படியே தொழுக முடிச்சு உட்கார்ந்த இடத்துலையே திக்ரு செய்யுங்க. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், திக்ரு செய்யுங்க. சுபஹான் அல்லான்ற அந்த திக்ரே மிகப்பெரிய விஷயம். ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் மிகப்பெரிய மரம் ஊண்டப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அளவெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு வார்த்தை சுபஹான் அல்லாஹ்க்கு எவ்வளோ பெரிய நன்மை இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் நமக்கான கைகால் சவத்தை கொடுத்துருக்கான், அதுக்கான நேமத்தை கொடுத்துருக்கான். அதெல்லாம் யோசித்து அதை தேங்க் பண்ணுற முறையில் அல்ஹம்துலில்லாஹ்னு திக்ர் ஓதுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்ற அந்த உணர்வோடு அந்த அல்லாஹ் அக்பர்னு திக்ரை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு ஃபஜர் தொழுவ கிளம்புங்க. முன் சுன்னத்து 2 ரக்காயத்து தொழுவுங்க ஃபஜர். அடுத்து ஃபஜர் ஃபர்லு தொழுவுங்க. இப்படி ஐவேளை தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுக பழகி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இமாம் ஜமாத்தோடு தொழுவுங்க. தொழுவும்போது வேறு எந்த சிந்தனையும் போகாதீங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட கமிட்மெண்ட்டை யோசித்து வேறு எதையும் யோசிக்காதீங்க. வேறு எந்த சிந்தனையும் வராமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையை மட்டும் கொண்டு மனசில் வச்சு தொழுகையை நிறைவேற்றுங்க. தொழுது முடிச்சுட்டு செலவாத்து ஓதுங்க. என்ன செலவாத்து நமக்கு தெரியுமோ அந்த செலவாத்தை ஓதுங்க. ஓதி அல்லாஹ் இடத்துல ஓர்மையோட அழுது இறைஞ்சி துவா செய்யுங்க. அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடு, கைகால் சுகத்தை கொடு, நிம்மதியான வாழ்வாதாரத்தை கொடு, இம்மையும் மறுமையிலையும் வெற்றியை கொடு. எங்கள் சந்ததிகள் ஒருத்தருக்கு அனைவருக்குமே மற்றவங்கக்கிட்ட கையேந்தாத ஒரு நிலைமையை வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுன்னு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. இதை ரெகுலராக வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம வாழ்வாதாரத்தையும் பரக்கத்தையும் உயர்த்தி வைப்பான். துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.